தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தப்போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைகின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இந்த வாக்கு திருட்டு மூலம். இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவிற்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. இதனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்றாங்க, ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னும் போது, முதலில் இந்த வாக்கு திருட்டு ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்ததா, ஒருவேளை பாஜகவுக்கு எதிராக எதிரணிகள் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இது களத்தில் எந்த அளவு எதிரொலிக்கும்? இல்ல, நிச்சயமாக அது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்க வேண்டியது. குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்ற குற்றச்சாட்டாக தான் இருக்குது. குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியாவிட்டால் நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய அந்த மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணக்கூடிய, இல்லை என்றால் அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ராகுல் காந்தி இருக்கிறார். இது மிக தெளிவாக அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கிறது. இப்ப 4-5 விஷயங்கள் இருந்து வெளியே வந்திருக்கு. இப்ப ராகுல் காந்தியை தொடர்ந்து இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு பத்திரிகை நிறுவனம் அவர்கள் என்ன செய்யிருக்காங்க பாத்தீங்கன்னா, பீகார்ல இருக்கின்ற ஒரே ஒரு தொகுதியினுடைய அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கார்கள். அதுல 5000 நபர்கள் யூபிஐ சார்ந்த நபர்கள் அங்கே பதிவு செய்திருப்பதாக அவர்கள் கண்டறிகிறார்கள். இவர்கள் 5000 பேர் யூபியிலையும் வாக்காளர்களா இருக்கிறார்கள், பீகார்லயும் வாக்காளர்களா இருக்கிறார்கள். இது ஒண்ணு. இரண்டாவதாக, கேரளாவை எடுத்துக்கொண்டால், கேரளால வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வரலாறு காணாத வளர்ச்சி ஒரே ஒரு லோக்சபா தொகுதியில வருகிறது. திரிசூர் என்ற லோக்சபா தொகுதியில் வருகிறது. 2019 எடுத்து பாத்தீங்கன்னா, திரிசூரினுடைய வளர்ச்சி என்பது, அதாவது நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸினுடைய அதிக வளர்ச்சி என்பது 9வது இடத்தில் திரிசூர் இருக்கிறது. ஆனால் 2024 பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருகிறது. இந்த 5 வருட காலத்தில் 2019 2024 வரையான காலகட்டத்தில் திரிசூருக்கு இந்த அதீதமான வளர்ச்சி எதனால? அங்க அதிகமாக ஒர்க்கர்ஸ் வந்தாங்களா, இல்லை என்றால் அங்க புது தொழிற்சாலைகள் வந்தான்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமாக வருகின்ற வளர்ச்சி, திருவனந்தபுரத்துக்கு இருக்கின்ற வளர்ச்சியோ, எர்ணாகுளத்துக்கு இருக்கின்ற வளர்ச்சியோ, கோழிக்கோடுக்கு இருக்கின்ற வளர்ச்சியோ திருசூரில் வரவில்லை. அப்படி இருந்து கூட 6% அதிகமான நபர்கள் அங்கே பதிவாயிருக்கிறார்கள். 1.5 லட்சம் நபர்கள். அதாவது சாதாரணமாக ஒரு 80,000 90,000 நபர்கள் தான் கேரளாவினுடைய குரோத்தாக நாம் பார்க்கிறோம். அந்த எல்லா 20 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. 20 கான்ஸ்டிடுவன்சி எடுத்து பார்த்தாலும் இது ஏதாத்தால ஒரு 90,000, மேக்சிமம் நியர்லி 1 lakh வருகிறது. திரிசூரில் மட்டும் 1.5 லட்சம் பேர் வருகிறார்கள். அதன் மூலியமாக என்று கூறுகலாம், இன்னைக்கு ஒரு பாஜக நபர் அங்கு ஜெயித்து வருகிறார். இதேதான் மகாதேவபுராலையும் வந்திருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்திலையுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் புறக்கணித்துக் கொண்டு இந்த பிரச்சனைகளை ஈடு கொடுக்காமல், இல்லை என்றால் அதை அதனுடைய சரித்தன்மையை அவர்கள் பார்க்காமல் ராகுல் காந்திக்கு எதிராக ஏதோ ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படுகின்ற இந்த நடவடிக்கை நிச்சயமாக கண்டனத்துக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், அதே போல இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எதிர்க்கட்சிகள், ஏன்னா திரிணாமுல் நாங்க இந்தியா கூட்டணியிலேயே இல்லை அப்படின்னும் போது, மறுபடியும் இதற்காக இந்த ஒரு வாக்கு திருட்டு நடவடிக்கைக்காக காங்கிரஸோடு கைகோர்க்குது அப்படின்னும் போது, பாஜகவிற்கு இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக பெரிய பிரச்சனை தானே. இப்ப இதேதான் நான் முன்னாடி இருக்கின்ற காலத்தில் கூட பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது இப்ப பெங்கால்லையும் எஸ்ஐஆர் வரப்போகிறது. அப்ப பெங்கால்ல எஸ்ஐஆர் வரும்போது, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவர்கள் கொண்டு வந்தால், அதாவது வாக்காளர் சரிபார்ப்பதற்கான ஒரு சிறப்பு முகாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வறுமையானால் அது திரிணாமுல் என்ற ஒரு தனி கட்சியினால் எதிர்கொள்ள முடியாது. அது அனைத்து கட்சிகளும், அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றால் என்றால் தான் அவர்கள் எதிர்கொள்ள முடியும். இது திரிணாமுலினுடைய ஒரு நெசசிட்டியாக, ஒரு நீடாக மாறுகிறது. அவர்களுக்கு இந்த தேவை வரும்போது அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வருகிறார்கள். வேற வழி கிடையாது. ஏனென்றால் அங்கேயும் ஒவ்வொரு தொகுதிகளில் அதிகமாக வாக்காளர்களை சேர்த்து விட்டால், அது பீகார்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, மற்ற இடத்துல இருந்து சேர்த்து விட்டால் நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுலுக்கு அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு குறையும் என்று அவர்களுக்கு மிக தெளிவாக இப்ப தெரிகிறது. அதனாலதான் மறுபடியும் இன்றைய இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.